Hello Queens of Every Home. நான் ராதா from Queen of Happy Home. நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறது நம்மளோட டெய்லி ரொட்டீனில் தாங்க இருக்குது. ஒரு கரெக்டான டெய்லி ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஒவ்வொரு நாளுமே நமக்கு முக்கியம்தான். ஒவ்வொரு நாளையும் நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக கொண்டு போகணும் அப்படின்னா கரெக்டாக நம்மளோட ரொட்டீனை மேக் பண்ணணும். இன்றைக்கி டேவை ப்ரொடக்டிவாக கொண்டு போகிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன், அது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு கிளம்பியே ஆகணும் அப்படின்னு. ஆனால் ஹோம் மேக்கராக நம்ம வீட்டில் இருக்கிறப்ப நமக்குன்னு ஒரு கரெக்டான ரொட்டீன் இருக்காது. அதுவே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரத்துக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நம்ம டேவை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ராதா குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம்னு அதே நேமில் தான் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். அதுலேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 9 o'clock ஆகிடுச்சு. நான் இப்போ தான் என்னோடய டேவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மார்னிங் 6 o'clock தான் நான் எந்திரிச்சு பசங்களுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் அவங்கள கிளப்பி அனுப்புனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருப்போம். கொஞ்சம் நமக்கு ஸ்பேஸும் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமுக்கு எந்திரிப்போம். ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம பசங்களெல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டேவே. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய டேவை என்கிட்டேருந்து ஆரம்பிக்க போகிறேன். அதாவது செல்ஃப் லவ். நான் என்னையே எப்படி லவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஹாய், ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டேன். நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு குர்த்தா தான் வியர் பண்ணியிருக்கேன். பேண்ட்டும் அதே மாதிரி தான். இதுக்கு மேட்சிங் அப்படிலாம் கிடையாது. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு பேண்ட்டு, கொஞ்சம் ஃபேடாகாத ஒரு ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வியர் பண்ணிக்கோங்க. நைட்டி மட்டும் வேணாம். ஏன் இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ் வியர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு பார்த்தா நம்மளை நல்லா அப்பியரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்மளை பார்த்தா நமக்கு பிடிக்கணும். நம்ம கண்ணாடியில் நம்ம பார்த்தா ஓகே நம்ம நல்லா நீட்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கு எதுக்கு நைட்டியே போட்டுக்கிட்டா போதாதா, இருக்கிற ட்ரெஸ்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம நிறைய ட்ரெஸ் வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ வாங்குகிற ட்ரெஸ்ஸை என்ன பண்ண போகிறோம், போட்டு தான் அனுபவிக்கலாமே. இது மாதிரி வீட்டுக்கு அப்படின்னு ஒரு சில ட்ரெஸ்ஸை ஒதுக்கி வச்சுக்கோங்க. வெளியில் போகிறதுக்கு அப்படின்னு ஒரு சில ட்ரெஸ்ஸை ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இருக்கிற ஒரு 5 ட்ரெஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் நைட்டி போடாமல் நைட்டு மட்டும் போடுங்க. நான் நைட்டு மட்டும்தான் நைட்டி போடுவேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிக்குவேன். வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மேபி அது ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு, ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஹேபிட் நம்ம செல்ஃப் லவ்க்கு. சிம்பிளான ஒரு மேக்கப் தான். நான் மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் போட்டிருக்கேன். லிப் பாம், லிப்ஸ்டிக் அதெல்லாம் கூட நான் எங்கேயாவது வெளியில் போகிறப்ப தான் போடுவேன். வீட்டில் இருக்கிறப்ப எனக்கு அது போட பிடிக்காது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்மளை பார்க்குறதுக்கு நமக்கு பிடிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம மேக்கப் போட்டுக்கிட்டால் போதும். ஸோ அடுத்த செல்ஃப் லவ்க்காக நான் செய்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா. காலையில் எழுந்திரிச்சோன்னே தான் யோகா பண்ணணும். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் அது எனக்கு. ஸோ அதனால் நான் எப்போ எனக்கு டைம் கிடைக்கிதோ நான் அப்போ பண்ணிடுவேன். அதாவது மார்னிங் எழுந்திரிச்சு டீ மட்டும் குடிச்சிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஸோ எல்லோரும் போனதுக்கப்புறமா யோகா பண்ணுவேன். ஸோ இது மாதிரி நம்மளோட கம்ஃபர்டபுள் டைம்னு ஒன்று இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க 5 மணிக்கே எழுந்திரிச்சு எக்ஸசைஸு யோகா அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நமக்கு கம்ஃபர்டபுளான டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதில் பண்ண போதும். ஆனால் நம்மளோட செல்ஃப் லவ் நம்ம உடம்புக்கு நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். யோகாவோ, மெடிடேஷனோ, எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங்கோ ஏதோ ஒன்று. அடுத்த ஹேபிட் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்றது. அதாவது ரெகுலரான சாப்பாடு இல்லாமல்
நம்ம என்ன ஹெல்த்தியாக இன்றைக்கி சாப்பிட போகிறோம், என்ன சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறத மைண்ட்ஃபுல்லாக கவனித்து சாப்பிட்றது. நான் இன்றைக்கி கம்மங்கூழ் தான் குடிக்க போகிறேன். கம்மங்கூழ் பக்கத்தில் ஒரு ஷாப்பில் விற்கும். இப்போல்லாம் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க. காலையில் டைமில் நிறைய கிடைக்கிது. ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி கம்மங்கூழ், சிகப்பரிசி கஞ்சி இதெல்லாம் நம்மளால் வைக்க முடிஞ்சு குடிக்க முடிஞ்சிச்சுன்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் வாங்கி குடிச்சிக்கலாம். அதனால தப்பு கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துட்டு நான் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். இப்போவுமே நம்ம செய்ய போகிறத இன்றைக்கி நம்ம செய்யணும்னு நினைக்கிறத ஒரு டூ டூ லிஸ்ட் மாதிரி எழுதிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக செஞ்சுருவோம். ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அது வீட்டில் நம்ம செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு லிஸ்ட் எழுதிக்கோங்க, இதை தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு. அப்படி அந்த டாஸ்க்கை நம்ம முடிக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் வருமா, ஓகே நான் இந்த டாஸ்க் இன்றைக்கி முடிச்சிட்டேன் அப்படின்னு. இந்த டூ டூ லிஸ்ட்டுங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலை எப்பவுமே ஓயவே ஓயாது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மணிக்கணக்காக வீட்டு வேலையை பார்த்துட்டே இருப்போம். நிறைய வேலை அன்னைக்கு முடிச்சிருப்போம். அன்னைக்கு ஈவினிங்கே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். அடுத்த நாள் எந்த வேலையுமே செய்ய முடியாது, எந்த வேலையுமே செய்யவும் தோணாது, பிடிக்கவே பிடிக்காது. என்னடா இதை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். சமைச்சுதான் அவனும் 3 வேலையும், அதுக்கு நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. மற்ற வேலையில ஒரு 5-6 ஒர்க் மட்டும் இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இன்னைக்கு முடிச்சுக்கலாம், மீதியெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட்பான் பண்ணலாம் சில ஒர்க் எல்லாம். அதனால தப்பே கிடையாது. அப்பதான் நம்ம எக்ஸாஸ்ட் ஆகாம இருப்போம். இதில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுற ஒரு 3 ஒர்க்கை டெய்லியுமே செய்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணுறது. நம்ம பெட்டை அரேஞ்ச் பண்ணிட்டாலே நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரீ ஆகிடும் அப்படிங்கிறத ரிசர்ச்லேயே சொல்கிறாங்க. அடுத்த 2 வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரிசர்ச்சில் நான் கண்டுபிடிச்சது, டெய்லி ஒரு லாண்ட்ரி போடுறது. துணியை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பை அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கிறது. இந்த 3 வேலையும் டெய்லி செஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிடும். அப்புறம் மைண்ட்ஃபுல்லாக தண்ணி குடிக்கிறது. நிறைய டைம் நம்ம தண்ணி குடிக்கிறதுங்கிறதையே மறந்துடுறோம். நம்ம வீட்டில் நம்ம எங்கே அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, கிச்சனை தவிர, ஏன்னா கிச்சனில் தண்ணி இருக்க போது, வேறு எங்கெல்லாம் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லை இந்த மாதிரி ஜக்கோ வச்சுட்டு அடிக்கடி நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். சில ஹேபிட்ஸ் பார்த்திங்கன்னா லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸாக இருக்கும். நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கான ஹேபிட்ஸ், அதை விட மென்டல் ஹெல்த்துக்கான ஹேபிட்ஸுங்கிறது நம்ம ஃபாலோ பண்ண ப்ராக்டிஸில் தான் நமக்கு வரும். ஸோ நம்ம மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்டையும் உங்களை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. முக்கியமாக உங்களை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணாதவங்கக்கிட்ட நம்ம எவ்வளோ சொன்னாலும் சில பேர் வந்து நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, நம்ம சொல்ல வரதையும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட கண்டிப்பாக உங்களை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் திங்கிங்கும் எக்ஸ்போஷரும் வேறு வேறு மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட நம்மளை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி வேஸ்ட்டு தான். அதுக்கு அவங்க சொல்கிறதுக்கு ஆமாம் சாமி போட்டு தலையாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஹேபிட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன ஹேபிட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான, ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் தான். இந்த மாதிரி சில லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸாக, சேலஞ்சஸாக நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா ஃபேமிலியிலையும் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். உங்களோட லைக்கும் கொடுத்துருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. பாய் குயின்ஸ்.